வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மெரினா பீச்சில் வந்து ஒரு ஷோ ஒன்று நடத்துனாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட ஏர்க்ராஃப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு ஷோ நடத்துனாங்க. ஸோ அந்த ஷோவை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா மீடியாவுமே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஷோனாலேயே ஒரு 5 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் எப்படி இறந்தாங்க, என்ன பண்ணியிருந்தா அவங்க இறக்காமல் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் டிஷர்ட் சேனல். நான் உங்கள் பிளாக். லெட்ஸ் கோ. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மெரினா பீச்சை செலக்ட் பண்ணி மோர் தென் 72 ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற ஏர்க்ராஃப்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஷோ நடத்திருந்தாங்க ரீசெண்டாக. அந்த ஷோக்கு நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நம்ம மெரினா பீச்சில் கூடியிருந்தாங்க. கடைசியாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் வந்தப்போ இவ்வளோ கூட்டம் கூடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ மெரினா பீச்சில் இந்த 92nd ஆனிவர்சரிக்காக மட்டும்தான் அவங்க கூடியிருக்காங்க. ஸோ இது கூடினது எல்லாருமே பேசினாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் கூட இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபுல் நியூஸ் எல்லாருமே ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 5 பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால் செத்துருக்காங்க. 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 15 லட்சம் பேரில் 5 பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால் செத்துருக்காங்க. பேர் சொல்கிறேன் கேளுங்க. ஜான் 60 வயசு, கார்த்திகேயன் 34 வயசு, தினேஷ் 37 வயசு, சீனிவாசன் 36 வயசு, அப்புறம் மணின்றவெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். அவர் எப்படி இறந்தாருன்னா, பீச்சிலே இருந்திருக்காரு. அவர் மயங்கி விழுந்து பீச்சிலே இறந்துட்டுருக்காரு. அவர் இறந்தது கூட யாருக்குமே தெரியல. கூட்டம்லாம் கலைஞ்சு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவர் பாடியே கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஏன் இறந்து போனாங்க அப்படின்னா, அது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன? ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்து வெயிலே நம்ம ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கோம் அப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தலை சுத்தம், டிசினஸ், கிருகிருன்னு வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபெயிண்டிங், மயங்கி விழுறது, மயக்கம் வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிளர்ரி விஷன், மிஸ்ஸுன்னு தெரியுதுன்னு சொல்லுவாங்க, கண்ணு சரியாக தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக அது கம்மி பண்ணிவிட்டு உங்கள் மூளைக்கு போகக்கூட ரத்தம் இருக்குது இல்லைங்களா, அதையுமே அது ரொம்ப கம்மி பண்ணும். அதனால தான் உங்களை தலை சுற்றுறது, கண்ணு சரியாக தெரியாமல் போகிறது, மயக்கம் வர்றதெல்லாம் நடக்கும். இதில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். இதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாதிப்படைஞ்சிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இறந்துட வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டெட்லியான விஷயம் தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருந்திருக்கணும்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சிம்பிளுங்க, தண்ணி குடிச்சிருந்தா போதுங்க. ஒரு 15 லட்சம் பேர் இருந்த இடத்துல ஒரு 5 பேருக்கு வந்து யாராலையும் தண்ணி கொடுக்க முடியல. நம்ம கவர்மெண்ட் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி 15 லட்சம் பேர் இங்கே வருவாங்க அப்படின்னு ப்ரீ பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இதை கூட யாரும் செக் பண்ணாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி செக் பண்ணியிருக்கும் போது ஸோ ஒரு ப்ராப்பராக எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி இப்போ கூட நியூஸ்லலாம் போட்டுட்ருக்காங்க, 4 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்ட்டு. டிராஃபிக் எப்படி கிளியர் பண்ணலாம், தண்ணியெல்லாம் எல்லா இடத்துலையும் வைக்கலாமா. மதிய டைம் இந்த ஷோ ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10-11 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock வரையும் நடந்திருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக்கான முக்கியமான டைமே பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 4 மணி தான். ஸோ அந்த டைமில் தான் அந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் தான் ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக வந்து தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம், ஒரு நிழல் கூடம் மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் தான் வந்து 60 வயசு இருக்கிறோம், மற்ற எல்லாருமே 30+, யாருமே வந்து 40 கூட கிடையாது. 30+ல் இருக்கிற 4 பேர் இறந்துருக்காங்க, 60 வயசில் இருக்கிற ஒருத்தர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். ஒரு ப்ராப்பராக வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருந்தா இவங்க வந்து இறக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோக்கு போய் அவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் வந்து குளோபல் வார்மிங்னால எல்லாருக்குமே தான் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 மணிலேருந்து 4 மணிக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். நீ என்னடா அவாய்ட் பண்ண சொல்கிற, என் வேலையே அந்த டைமில் தான் அப்படின்னா, முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிரேக் எடுங்க, நிழலுக்கு போங்க, நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கும் போது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவாங்க, மெடிக்கலில் கிடைக்கும். எலக்ட்ரோலைட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சப்போஸ் எலக்ட்ரோலைட் வாங்க முடியல, எனக்கு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் சுகரு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கலாம். ரெகுலராக இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து உங்கள் பாடி ஹைட்ரேட்டாகவே இருக்கும். டீஹைட்ரேட் ஆகாமல் உங்கள் பாடியை காப்பாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் எதுவுமே வராது. தண்ணி குடிக்கிறது மெயின். சிம்பிள், தண்ணி நிறைய குடிங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கேட்குறது என்னென்னா, இது நான் கவர்மெண்ட்கே கேட்குறேன். இந்த மாதிரி ஏதாவது பெரிய பிளான்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்த போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து பேசிக் நெசசிட்டின்னு சில விஷயம் இருக்குது. முதல்ல தண்ணி, எல்லாருக்கும் வந்து தண்ணி கிடைக்கணும். ரெண்டாவது விஷயம் பாத்ரூம். எல்லாருமே வந்து யூரின் போவாங்க, அவங்களுக்கு
சிம்பிள் லேடிஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாருமே வந்து யூரின் போகணும். அவ்வளோ பெரிய பீச்சில் ஒரு மரம் கூட கிடையாது, எங்குமே ஒரு வாஷ்ரூம் கூட இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராப்பரான வாஷ்ரூம்ஸ் இருக்கணும், தண்ணி கிடைக்கணும். மதிய டைமில் பிளான் பண்ணுறோன்னா ஒரு நிழல் கூட மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரிலாம் வச்சு எதாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஈவெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட் நடந்தது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இன்னுமே இது நீங்கள் ப்ரிகாஷனோட பண்ணியிருந்தால் இந்த 5 பேரையுமே சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தில் இதே ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது நடக்காமல் நம்ம பார்த்துக்குவோம்னு நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். திஸ் இஸ் யுவர் மிஸ்டர் பிளாக் ஷீ சட். நான் உங்கள் பிளாக். பாய்.